பிக் ஷாட்ஸ் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னையிலேருந்து உங்களுக்கு நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. இந்த நவராத்திரிக்கான ஒரு சிறப்பு பதிவு தான். நவராத்திரி அப்படின்னாலே இந்த 9 நாட்கள் அனுசரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான பண்டிகை. நிறைய வீட்டுகளில் கொலு வைக்கிறத வழக்கமாகவே பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலேயும் பாரம்பரியமா இது எங்களுக்கு 3வது தலைமுறையா நாங்கள் இந்த பொம்மையை வச்சு கொலு வைக்கிறோம், 4வது தலைமுறையா வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். முந்தைய தலைமுறைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நவராத்திரிக்கு கொலு வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசாதங்கள் செஞ்சு அதை நெய்வேத்தியம் பண்ணிட்டு அந்த தெருவில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களை எல்லாருமே கூப்பிட்டு அந்த பிரசாதத்தை கொடுத்து மகிழ்வது ஒரு வழக்கமாவே இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் ஒரு சிலர்கள் வீட்டுல இந்த கொலு வைக்கிறது பாரம்பரியமா இருக்கு. அவங்கள்ட்ட கேட்டா தெரியும், நாங்க எங்க பாட்டி காலத்துல இருந்தே, எங்க கொள்ளு பாட்டி காலத்துல இருந்து தான் கொலு வைக்கிறோம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இந்த நவராத்திரியில தெரியாத ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ. நவராத்திரி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம 9 நாட்கள் கொண்டாடுறோம். ஆனா இது சோழர்கள் காலத்திலேயே அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. அவங்களுடைய வரலாற்று குறிப்புகள்ல இந்த 9 நாட்களை ரொம்ப சீரும் சிறப்புமாக பெரிய திருவிழாவாக கொண்டாடிருக்காங்க. அதுவும் அரசர்கள் எல்லாருமே கலந்து கொள்ளும் அரசு விழாவாகவே அந்த நவராத்திரி இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். இரண்டாவது, ராம பகவான் தான், அதாவது ராமர் இருக்கார் இல்லையா, அவர் தான் முதலில் இந்த நவராத்திரி விழாவை கொண்டாடினார் அப்படிங்கிறது புராண ரீதியான ஒரு நம்பிக்கை. இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ராமர் முதல்ல அதை கொண்டாடினாரா, அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் இப்ப கொண்டாடுறோமா அப்படிங்கறதெல்லாம். ராமர் தான் முதலில் இந்த நவராத்திரி விழாவை அனுசரித்தவர். மூணாவது, நம்ம பெருமா கோவில் எல்லாம் பக்கத்துல இருக்கும். எல்லா ஊர்கள்லயுமே பெருமா கோவில் உங்களுக்கு இந்த நவராத்திரியில கடைசி நாளான அந்த விஜயதசமி அப்படின்னு ஒரு நாள் வரும். அந்த விஜயதசமியில நம்ம சின்ன பசங்களை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது மாதிரி இந்த பெருமா கோவில்ல வன்னிமர கிளை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அந்த வன்னிமர கிளைக்கு வச்சு பூஜை பண்றதை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 9 நாளும் நம்ம நவராத்திரி செஞ்சதற்கான பூஜை பண்ணதற்கான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது புராண ரீதியான ஒரு நம்பிக்கை. உங்க ஊர்லயும் பெருமா கோவில் இருக்கு அப்படின்னா, அதுல இந்த பூஜை நடக்குதுன்னா கண்டிப்பா அதுல போய் கலந்துங்க. இந்த நவராத்திரியில பெண்கள் கன்னியா பூஜை அப்படிங்கிற பெண் குழந்தைகளுக்கு பூஜை பண்ணுவாங்க. அந்த கன்னியா பூஜை வீட்டுல பண்ணீங்க அப்படின்னா செல்வ வளமை பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால இந்த 9 நாட்கள்ல உங்களால முடிஞ்ச அந்த நவராத்திரி நாள் என்னைக்காவது ஒரு நாள் கன்னியா பூஜை வீட்டுல பண்ணீங்க. அது ரொம்பவே சிறப்பு. அந்த கொலு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நவராத்திரி அப்ப வைப்பாங்க இல்லையா, அதுக்கு ஒரு புராண ரீதியான ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த கொலுல நீங்க உன்னிப்பா பாத்தீங்க அப்படின்னா எல்லா பொம்மைகளுமே வச்சிருப்பாங்க. இப்ப உங்களுக்கு லேட்டஸ்டா கிடைக்கக்கூடிய இந்த விளையாட்டு பொருட்கள்லாம் வைக்கிறாங்க. ஆனா அப்பெல்லாம் என்ன வைப்பாங்க அப்படின்னா, இந்த வீட்டுல அரைக்கிறது, இந்த திருகக்கல்லு, அம்மி, அது மாதிரி வீட்டில் புழங்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி பொம்மையா இருக்கும். அது எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க. கடவுள் பொம்மைகள் எல்லாமே வச்சிருப்பாங்க. சிவன், பார்வதி, விஷ்ணு, அந்த மாதிரி எல்லா பொம்மைகளுமே இருக்கும். அதே மாதிரி குழந்தை பொம்மை இருக்கும். இந்த மாதிரி எல்லா பொம்மைகளையுமே ஒரு உருவமாக வைத்து அந்த கொலுவில் வழிபடுவாங்க. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அனைத்து உருவமும் தேவியான உருவம் அப்படிங்கிறதே இந்த நவராத்திரியே அம்பாளுக்கு, அம்பிகைக்கு கொண்டாடக்கூடியது, தேவிக்கு கொண்டாடக்கூடியது. அதனால அனைத்து உருவங்களுமே உங்களுக்கு உலகில் தேவியின் அம்சமாக கருதப்படுகிறது. அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் உங்களுக்கு கொலுவில் வச்சு அதை வழிபடுவாங்க. அதுக்கு பிரசாதங்கள், நைவேத்தியங்கள் எல்லாமே வைப்பாங்க. இதுதான் அந்த கொலு அப்படிங்கிறது. இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி நம்ம கொலு வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்மளுடைய தலைமுறையே அந்த நவராத்திரிக்கு கொலு வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம். நம்ம இந்த வருஷம் வச்சோம், அடுத்த வருஷம் வைக்க முடியல அப்படிங்கறதெல்லாம் விட முடியாது. இந்த வருஷம் வச்சுட்டீங்க, புதுசாவே இந்த வருஷம் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்க இதை கண்டிப்பா பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த புராண ரீதியான ஒரு உண்மை. இது மாதிரி நவராத்திரி சம்பந்தமான உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நம்ம கமெண்ட் கீழே பதிவிடுங்கள். மேலும் அனைவருக்கும் நவராத்திரி திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய குழந்தைய விஜயதசமி அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல புதுசா சேருங்க. அது ஒரு சிறப்பான நிகழ்வா இருக்கும். அதே மாதிரி அந்த காலத்துல நெல் கொட்டி வச்சு ஆனா எழுத சொல்லுவாங்க. அதெல்லாம் விஜயதசமி அன்னைக்கு தான் செய்வாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் அனுபவங்கள் இருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே மறக்காம சொல்லுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய பிக் ஷாட்ஸ் ஆன்மீகம் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.